திருச்செந்தூர் கோயில்ல பார்த்தீங்கன்னா குறைஞ்ச விலையில தேவஸ்தான ரூம்லாம் இருக்குதுங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா ஹோட்டல் தமிழ்நாடு ஆன்லைன்ல ரூம் புக் பண்ணலாங்க. ஆன்லைன்ல ரூம் புக் பண்றது பார்த்தா இந்த 2 ரூம் தான் நம்ம திருச்செந்தூர் கோயில் பொறுத்தவரைக்கும் இருக்குதுங்க. திருச்செந்தூர் தேவஸ்தானம் ரூம் பார்த்தீங்கன்னா 15 நாளுக்கு முன்னாலே சைட் ஓப்பன் ஆயிருங்க. அதாவது 15 நாள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 1ஆம் தேதி டேட்னா 15ஆம் தேதிக்கு ஓப்பன் ஆகுங்க. டெய்லியுமே இதான் ப்ராசஸ் ஆகுங்க. நீங்க சைட்ல டெய்லியும் பார்த்துட்டே இருங்க. அதேமாரி திருக்கோயில் ஆப்லயும் நம்ம புக் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு நம்ம நேரடியா போய் ரூம் புக் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ரூம் இருந்தா குடுப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தா ஆன்லைன்ல ரூம்ல முடிஞ்சிருங்க. திருச்செந்தூர் கோயில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவஸ்தானம் ரூம் இருக்குங்க. அதே போல பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் தமிழ்நாடு டூரிஸ்ட் டெவலப்மெண்ட் அதோட ரூம்ஸ் இருக்கு. இத மட்டும் தான் 2லயும் ஆன்லைன்ல ரூம் இருக்குங்க. நம்ம குறைஞ்ச விலையில பார்த்தீங்கன்னா, கோயில் ரூம் இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மினிமம் ரேட்டே பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் தமிழ்நாடு 2000 ஸ்டார்ட்டிங் ஆகுதுங்க. நீங்க ஆன்லைன் புக் பண்றது பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த மாரி தான் நம்ம புக் பண்ணிக்கலாங்க. இப்ப திருச்செந்தூர் தேவஸ்தானம் ரூம் ஆன்லைன்ல எப்படி புக் பண்றதுன்னு சொல்லிர்றேங்க. இந்த வெப்சைட்டுக்குள்ள வருங்க. வெப்சைட்க்குள்ள வந்தீங்கன்னா, திருக்கோயில் முன்பதிவு சேவை இருக்கு. அத கிளிக் பண்ணிட்டு நீங்க உள்ள போங்க. உள்ள போனா அடுத்தது கட்டண சேவை இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுல பார்த்தீங்கன்னா, குகன் வீடு ரூ. 550 இருக்குங்க. அதேமாரி குகன் நான் ஏசி பார்த்தீங்கன்னா, ஏசி பார்த்தீங்கன்னா ரூ. 950 வருதுங்க. கந்தவேல் நான் ஏசி பார்த்தா ரூ. 550 வருதுங்க. கந்தவேல் ஏசி பார்த்து ரூ. 950 வருங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, 15 நாளுக்கு முன்னாலயே புக் பண்ணா மட்டும் தான் கிடைக்குங்க. இது பார்த்தீங்கன்னா, ரூ. 550 ரூம் உங்களுக்கு அந்த ரெட் கலர் காட்டுறது எல்லாமே முடிஞ்சிச்சுங்க. அது எல்லாமே ஃபில் ஆயிடுச்சுங்க. அடுத்து குகன் வீடு ஏசி ரூம் பார்த்தீங்கன்னா, ரூ. 950 வருங்க. இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிசம்பர் மாசம் முடிஞ்சிருச்சுங்க. ஜனவரி மாசம் பார்த்தீங்கன்னா 10 இருக்குங்க. இதுல பார்த்தீங்கன்னா ஜனவரி 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 10 ரூம்ஸ் இருக்குங்க. அடுத்து 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனவரி மாசம் இதுலயே 10 ரூம் இருக்குங்க. இத நீங்க செலக்ட் பண்ணினாவே, அடுத்தது இந்த மாரி அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகுங்க. இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டோர் நம்பரு, அடுத்தது உங்களுடைய அட்ரஸ் அடிச்சுட்டு, இமெயில் அட்ரஸ் அடிச்சுட்டு, ஃபோன் நம்பருங்க. எந்த ஃபோன் நம்பருக்கோ அந்த ஃபோனுக்கு மெசேஜ் வருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெயர். அதாவது அவங்களுக்கு அடையாளம் ஆதார் கார்டு அனுப்பிச்சுட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, விதிமுறை இருக்குதுங்க. விதிமுறை முக்கியமா என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க காலையில எப்பவுமே இன்னைக்கு ரூம் புக் பண்ணீங்கன்னா, 7 மணிலேருந்து ரூம் உங்களுக்கு அலாட் பண்ணிருவாங்க. 7 மணிலேருந்து எப்ப வேணா நீங்க ரூம் போய்க்கலாங்க. அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு ரூம் கண்டிப்பா படிக்கணும். நீங்க 7 மணிலேருந்து ரூம் குடுத்துருவாங்க. நீங்க சாயங்காலம் 5 மணிக்கோ, இல்லன்னா மதியம் 12 மணிக்கோ, இல்ல நைட் 8 மணிக்கு போனாலுமே, நீங்க அடுத்த நாள் காலைல ரூம் கண்டிப்பா நீங்க நம்ம அடுத்த நாள் ரூம் பிடிக்கணும். மேக்ஸிமம் நான் என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க 2 நாள் தொடர்ந்து புக் பண்ணிக்கங்க. அதுதான் நமக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு உங்களுக்கு. உங்களுக்கு அடுத்து ஹோட்டல் தமிழ்நாடு ஆன்லைன்ல எப்படி ரூம் புக் பண்ணணும்னு சொல்லிருங்க. அது மினிமம் ஸ்டார்ட்டிங் பார்த்தீங்கன்னா 2000 ரூம் ஸ்டார்ட்டிங் ஆகுதுங்க. இந்த மெயின் சைட் இப்படிதான் ஓப்பன் ஆகும். இதுல போயிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க டிடிசி இருக்கு, ஹோட்டல் ஆலயம் இருக்கு. நம்ம டிடிசி செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஸ்பிரிச்சுவல் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணினாவே ஏதோ கோயில் சம்மந்தமா ரூம்ஸ்ல எல்லாமே உங்களுக்கு கீழ ஓப்பன் ஆகுங்க. ஃபர்ஸ்ட்டு திருச்சி ஓப்பன் ஆகுதுங்க. அடுத்து தஞ்சாவூர், மதுரை, அடுத்து காஞ்சிபுரம், திருச்செந்தூர். இந்த திருச்செந்தூர் நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. முதல்ல நீங்க லாகின் பண்ணிக்கங்க. லாகின் பண்ணிட்டு நீங்க உள்ள போங்க. இத நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. நீங்க செலக்ட் பண்ணினாவே உங்களுக்கு இந்த மாதிரி சைட் காட்டுங்க. உங்களுக்கு இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மல் டேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, ரூ. 4090 காட்டுதுங்க. உங்களுக்கு டபுள் ரூம் ஏசி பார்த்தா ரூ. 3100 வருது. அது டபுள் ரூம் நான் ஏசி பார்த்தா ரூ. 2900 வருதுங்க. டபுள் ரூம் நான் ஏசி பார்த்தா ரூ. 2000 வருது. இந்த தமிழ்நாடு ஹோட்டல் பார்க்க ரொம்ப நீட்டாவும், கிளீனா இருக்குங்க. அந்த ஹோட்டல்ல டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட் இது பண்றாங்க. நல்லா நீட்டாவும், கிளீனாவும் வச்சிருப்பாங்க. அதே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீயா குடுக்குறாங்க. மார்னிங் டிஃபன் பார்த்தா நீங்க வெளியில சாப்பிட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் ரூ. 300 ஆகுங்க. ஆனா இந்த டிஃபன் கண்டிப்பா நம்ம 4 பேர்னா 4 பேருக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீயா குடுக்குறாங்க. ஹோட்டல் தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க 12 மணிக்கு செக் இன் ஆகுறீங்க. செக் அவுட் பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் காலைல 10 மணிக்கு செக் அவுட் ஆயிரணும். இதான் கண்டிப்பா ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்க. ஹோட்டல் தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் நம்ம நெறையாவே இருக்குங்க. நம்ம ரூம் முன்னாலே நிறுத்திக்கலாங்க. கிட்டத்தட்ட பார்த்து கார் பார்க்கிங் ஃபுல்லாவே இருக்குங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க ரூம் புக் பண்ணணும்னு இது பண்ணீங்கன்னா, இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க தமிழ்நாடு செலக்ட் பண்ணி பண்ணுங்க. அதே மாரி திருச்செந்தூர் தேவஸ்தான் ரூம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மினிமம் குறைஞ்ச விலையிலேயே இருக்குங்க ரூம். இந்த திருச்செந்தூர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 15 நாளுக்கு முன்னாலேயே ஓப்பன் ஆகுங்க. அந்த 15 நாளுக்கு முன்னால ஓப்பன் பண்ணா மட்டும் தான் நமக்கு ரூம் கிடைக்குங்க. இதான் நம்ம திருச்செந்தூர்ல குறைஞ்ச விலை ரூம் புக் பண்றதுங்க. வெளிய பார்த்தீங்கன்னா, ரூ. 200 ரூம் கிடைக்கிறாங்க, 300 ரூம் அதெல்லாம் யாரும் நம்பி போகாதீங்க. அதுவும் ஒரு பெர்சனுக்கு ரூ. 200 டோட்டலா 5 பேர் இருந்தீங்கன்னா, 2500 வாங்குவாங்க. ஆனா திருச்செந்தூர் தேவஸ்தானம் பொறுத்தவரைக்கும், நீங்க 4 பேர் ரூம் தங்கிக்கலாங்க.
இந்த ஹோட்டல் தமிழ்நாடு ரிவ்யூ போட்டிருக்குங்க. நான் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் குடுக்குறேன். வேணுங்க பாத்துங்க. ரூம்ஸ் வந்து எப்படி இருக்குது? அதே மாரி இந்த 2 ரூம் போட்டிருக்கிறேங்க. வந்து ஏசி ரூம் இருக்கு, நான் ஏசி ரூம் இருக்குங்க. ஃபுல் பெட் இருக்கு. எல்லாமே வந்து ரிவ்யூ வந்து நீங்க இன்னொரு வீடியோல போட்டிருக்கேன். அது வேணும்னா நீங்க செக் பண்ணி பாத்துங்க. திருச்செந்தூர் தேவஸ்தானம் வந்து ஆப்லயே வந்து புக் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து இந்த லிங்க் வந்து நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் குடுக்குறேன். வேணும்னா செக் பண்ணி பாத்துக்கங்க. நண்பர்களே, நீங்க திருச்செந்தூர் போணுமா இந்த தகவல் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது திருச்செந்தூர் போற மாரி இந்த வீடியோ ஷேர் பண்ணி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.